மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கை பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அதை கேட்டு கொண்டாடுவதை செயலில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. பேதுரு யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவர்களும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பித்ததையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமை ஒன்று கூட்டினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயவா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவுகளை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்போது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செய்தல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர்கள் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இருந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் நிகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான முளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலேயன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுவது வானத்தின் கீழ் மனிதருடைய இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தில் மூலைகள் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரென்று, என்றென்றும் உள்ளது அவரது பேரென்று என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரென்று என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்கறைப்போம், அகமைப்போம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு
ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 தொடங்கி 16 யோவான் நற்செய்தி 21 அதிகாரம் 1 முதல் 14 உள்ள வார்த்தைகள். இயேசு தமது சீடருக்கு திபேரியா கடலுக்கு மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியவாறு சீமோன் பேதுரு, பிலிப்பு எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயு மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்கள் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகிவிட்டது. இயேசு கரையில் இருந்தார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், பிள்ளைகளை மீன் ஒன்று படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்கள் அவ்வாறு பேசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசு நன்கு செய்கிறாரை கண்டு பேரிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்து சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களிடம் வலை இழுத்துக் கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில்லை. ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகில் இணைந்துடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவரிடம், நீங்கள் இப்போது பிடித்தவர்கள் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலே வலைகளை கரைக்கு விட்டார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவரிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க முடியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்கள் கொடுத்தார். மீனை இவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இருந்து உயிர் எழுப்பப்பட்ட பின்பு நாம் சீடர்களுக்கு 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவர் அருள்வாக்கு. கத்தோலிக்க அவருடைய 266வது திருத்தந்தை நாம் எழுதுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 12 ஆண்டுகள் திருத்தந்தையாக நாம் சிறப்பாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து வழிநடத்திருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்திலே இயேசு சபையிலிருந்து வந்த திருத்தந்தை முதல் திருத்தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கருதப்படுகிறார்கள். திருத்தந்தை இறந்த போது என்ன நடக்கிறது? கத்தோலிக்க திருச்சபையிலே திருத்தந்தை இறக்கிற போது என்ன நடக்கிறது? கத்தோலிக்க திருச்சபை ஒரு மாபெரும் திருச்சபை. Catholic Church is a very systematic church என்று சொல்வார்கள். சரியான ஒழுங்கமைப்பு எல்லாமே கத்தோலிக்க திருச்சபையிலே மிக சிறப்பாக அடிமைப்படுகின்றன. திருத்தந்தை அதுதான் ஆய்வுகள் இப்படி மிக சிறப்பாக மக்களுடைய அமைப்பு எல்லாமே மிக அருமையாக கத்தோலிக்க திருச்சபையில்தான் ஒழுங்கமைப்பு செய்யப்படுகிறார். நீங்கள் பார்க்கிற பெரிய ஐடி கம்பெனி, அந்த கம்பெனிகளில் கூட இருந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய வடிவமைப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு சிறப்பு பெற்றது கத்தோலிக்க திருச்சபை. அவர் திருத்தந்தை இறக்கிற போது என்ன நடக்கிறது? முதல்ல திருத்தந்தை அறை, அவருடைய அலுவலகம் அறைக்கு கூட்டுகிறார்கள். இதற்காக ஒரு மாபெரும் தலைவர் அவர் அங்கிருந்து எந்த ஆவலும் வெளியே செய்து கொடுக்கிறார் என்பதற்காக
மோதிரம் என்பது உடைக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் 1000 மோதிரம் அணிந்திருப்பதை நீங்கள் பக்கத்திலிருந்து பார்த்துக்கொள்கிறேன். திருத்தந்தையுடைய மோதிரத்தை தூரத்தில் நாம் போட்டோவில் பார்க்கிறோம். ஒரு திருத்தந்தை இருந்தார் என்று சொன்னால் அவர் அணிந்திருக்கிற மோதிரம் உடைக்கப்படுகிறது. எதற்காக? அதுவும் தவறாததற்கு பயன்படுத்தக் கூடாது என்றார். அவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு எந்த சட்டம் இயற்ற முடியாது. அவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால் திருச்சபையுடைய பொறுப்பு காலியாக இருக்கிறது. ஆக அந்த மோதிரத்தை எடுத்து யாரும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த மோதிரம் உடைக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையிலே திருத்தந்தை இறந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் இறந்த கடமை திருப்பலியிலே அவருடைய பெயர் வாசிக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்களாக பார்த்திருக்கிறீர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த வார்த்தைகள் அது இருந்தவர்களே வரவே இல்லை. அவருடைய ஆங்கில பார்த்தீங்கன்னா எடுத்தோம் 1000 பெயர் தான் உடனடியாக வந்தது. ஆகவே அவருடைய பெயரும் நாம் வாசிக்கிறார்கள். திருத்தந்தை இறந்துவிட்டார். அதன் பிறகு நடக்கிற செயல்பாடுகள் வெளிப்பாடுகள் மற்ற காரியங்கள் யார் செய்கிறார்? திருத்தந்தை தலைவராக இருக்கும்போது அவர் செய்கிறார். அவர் இறந்த பிறகு யார் செய்கிறார்? மொத்த கருத்தார்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மொத்த கருத்தார்கள் திருத்தந்தையின் இல்லத்தில் இருக்கிற ஒரு கருத்தார் அந்த பொறுப்பு எடுக்கிறார். அவர்தான் திருத்தந்தை இறந்துவிட்டார் என்ற செய்தியை கூட அதிகாரப்பூர்வமாக எழுதினார். நீங்கள் பார்த்தீர்கள், திருத்தந்தை இறந்துவிட்டார் என்று சொல்லி பேட்டி சொல்ல வந்தார். பல இடங்களிலே தொலைபேசியில் அலைபேசியில் அழைப்பு கேட்டார்கள். எல்லாம் தெரியாமல் ஸ்டேட்டஸ் கூட வந்தார்கள். திருத்தந்தை இறந்ததை அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தை உள்ளத்தில் இருக்கிற ஒரு கருத்தார் அவர்தான் அறிவித்தார். திருத்தந்தை என்பவர் நமக்கு அறிவித்தது நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் அறிவிக்கிறார். அதன் பிறகு அவருடைய இறப்பு, இந்த நாள், இறப்புக்கான நிகழ்வுகள் இதை அனைத்துமே அவர் தலைமையில் தான் அவர் செயல்படுகிறார். ஆகவே திருத்தந்தை இறந்தவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. திருத்தந்தை பேரில் பார்க்கிறது மொத்தம் 266 திருத்த கருத்தார்கள் என்று சொன்னேன். அவங்க அவர்கள் யாரெல்லாம் ஓட்டு போடுகிறார்கள்? 79 வயது. 80 வயது அவர்களுக்கு அந்த சுமையை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி திருச்சபை முடிவெடுத்து 79 வயது அது கீழ் உள்ளவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஓட்டுகள் வழங்கப்படுகிறது. இப்போது 79 வயது கீழ் உள்ளவர்கள் 132 கருத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டளிப்பார்கள், பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வாறு நடைபெறுகிறது? திருச்சபையிலே வெண்புகை வரும், கரும்புகை வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே கேள்விப்படுகிறீர்கள். இப்போது யூடியூப் எல்லாம் இருப்பதால் நீங்கள் எளிதான நேரத்தில் கேள்விப்படுவது இயல்பு. ஆகவே வெண்புகை வருகிறது, கரும்புகை வருகிறது என்று சொல்வார்கள். வெண்புகை எப்போது வருகிறது? சரியான ஒரு தலைமுறை கண்டுபிடிக்க முடியலாம். ஒரு ஆள் விஜயாமையாக ஓட்டுகிறார், அவங்க இன்னும் சரியான விதத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் வெண்புகை வருகிறது. வீடுபுகை வருகிறார்கள். அங்கு போன உடனே 2 பேர் இருக்கிறார்கள், 3 பேர் இருக்கிறார்கள் சொல்ல மாட்டார்கள். அவங்க எல்லாருக்கும் இருக்கும். அதில் அவங்களுக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். மெஜாரிட்டி வாக்கு என்று சொன்னால் வெண்புகை தான் வருது. அது அதற்கு வாக்கு எடுக்கும். ஏதாவது ஒரு நாள் இருக்கலாம். சரியான விதத்தில் ஒருவர் மெஜாரிட்டியில் வருகிறார் என்று சொன்னால் அங்கே கரும்புகை வருகிறது. அப்போது திருத்தந்தை தேர்வு செய்யப்படுகிறார். அவர் கத்தோலிக்க திருச்சபை இவ்வளவு பெரிய பாரம்பரியம், இவ்வளவு பெரிய விருதுகளுக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது. நாளைக்கு மதியம் 1:30 மணிக்கு மறைந்தவர்களுடைய பிரான்சினுடைய வழக்கத்தில் மாதாஜிகளை ஒளிபரப்பப்படுகிறது. நாம் அனைவரும் அதில் பார்த்து ஜெபித்து திருத்தனுடைய ஆணையை கொடுக்க தொடர்ந்து நமக்கான சிறப்பாக கிடைக்கிறது. இப்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்வு நீ பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையிலே உறங்கும் யோசேப்பு, ஸ்லீப்பிங் ஜோசப் என்ற ஒரு 10 முயற்சியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் கொண்டு வந்தார்கள். சூசியத்தை பார்த்து சொன்னால் உறங்குகிற நிலையிலே
மன்றாட்டு ஏழை கத்தோலிக்க திருவிழா அப்படியே அவளையாருக்கெல்லாம் விசமார்கள் எல்லாத்தையும் அவர் அந்த சிறுவத்தின் பாதத்தில் வைத்து உடனே மாலையில் வெளியிருந்த போது எல்லாமே முடிவு கிடைக்கிறாங்க, விடை கிடைக்கிறாங்க, அனுபவம் என்றார், விரைவும் பெற்றார். அது மக்கள் எல்லாம் அதை பெறுவதற்காக அந்த பக்தி முயற்சியை அவர் உருவாக்கினார். யோசேப்பு ஆண்டிற்கு உருவாக்கினார். யோசேப்பு இருக்கிறாத பக்தி வேட்கை அதன் அடிப்படையில் ஒரு யோசேப்பு ஆண்டை உருவாக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜூபிலி ஆண்டு உருவாக்குவதற்கு தான் எனக்கு நிறைவு வரவில்லை. அதற்குள்ள அளவு வாழ்க்கை நிறைவு வருகிறது. இப்படி பல சிறப்பான முயற்சிகளை மிக அதிகமாக தீவிரமாக ஒரு புரட்சியாக திருப்பதியாக செய்கிறார். பெண்களின் பாதையில் வருகிறார், சிறைச்சாலை செய்த பாதையில் வருகிறார். இப்படியெல்லாம் புரட்சிகரமான காரியங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். நாம் உள்ளூரில் அழகாக வாசிக்கப்பட்ட கேள்விப்பட்டது போல கேட்டது போல சேரிக்கு சென்று அந்த மக்களை பார்த்தார். பல செய்திகளை பார்க்கும்போது அலைபேசி சாதாரண மக்கள் அடைந்தெல்லாம் அவர் பேசுகிறார். அவருடைய வாழ்வில் நாம் கேட்டோம். ஒரு முறை வீடியோ வந்தது, ஒரு சிறு பையன் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சிறு பையன் அவருடைய அங்கீகரித்து மிக சிறப்பாக சமமாக அடைக்கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கிற அந்த நிலையில் சிறு குழந்தை போய் அவை போய் கொண்டு மிக அழகாக மகிழ்கிறது. அவர் இவ்வாறு சிறப்பு பெருமையில் இருக்கிறவருடைய இருக்கிறது பிரான்சிஸ் அவர்கள் அவங்க அவருடைய வாழ்வில் மரங்களை சிறப்பானவர்களே நாம் முயற்சி எடுக்கிறோம். அவருடைய ஆங்கில நாம் புனிதர்களை சொல்வதில்லை, புனிதர்களுக்கு அவர்களை எடுத்துக்கொள்ளவும் அவருடைய மக்கள் கடந்தரும் அவருடைய மாற்று சிந்தனைகள் புரட்சிகரமான சிந்தனைகள் கத்தோலிக்கர்கள் மக்கள் மனங்களில் வைக்கப்படும். இதனுடையான புதிய பாதையில் பேச்சவை பயணிப்போம். நாம் சிறப்பாக ஜெபிப்போம், கேட்போம். தொடர்ந்து நாம் அன்றாடம் இரண்டாம் நிலை தெரிவித்துக் கொள்வோம். இறைவனை விரைவாக ஆசிரியர்களாக ஆகும். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பார்த்து மக்களுக்கு தெரிவிப்போம். அனைவரும் பாடுகிறது. கரவேந்தி வரவேண்டும் உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. கரவேந்தி வரவேண்டினோம் உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. கரவேந்தி வரவேண்டினோம் உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. விண்ணக வாழ்வே என் இறைவா, திரு அவையை
அவர் வாழ்ந்த பெரிய தன்மை கையெழுக்கும் போது அப்பத்தை எடுத்து செலுத்தி வைத்து
தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்ற உணவுகள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னும் உணர்வு. அவனவே இறந்த தினத்தை விடுத்து மீண்டும் போய் தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரியது. என் இரத்தத்தின் பின்னம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருதான் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்கிறேன். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே நாம் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவோடு வாழ்தல் மப்பத்தை மீட்பளிக்கின்றதை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுறைக்கு உமக்கு ஊழியம் புரிந்த அருளுடன் எங்களை ஏற்றுக்கொண்டு இதை நிறைவாக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ளவர்கள் தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை வாழ்வையை கொண்டாடுவோம். ஆண்டவரை உலகில் பரவியிருக்கும் திருவை நினைவுகள் எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையும் ஆகிய நினைவுகளும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்தோம். அதையே இவ்வுலகிற்கு வைத்துக் கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் நினைவுகள் உம் திருமணோடு அவர் இடத்தில் நினைக்கப்படுகிறவர் உயிர்ப்பில் அவரை போல் இருக்க செய்தோம். மேலும் உயிர்ப்பில் உயிர்ப்பில் சகோதர சகோதரிகளை இறந்தோர்களை இறந்தோர்களை உமது திருமுக ஒளியை ஏற்றெடுத்தோம். எங்கள் அனைவரும் இறக்கமான கடவுளை கணிக்காயும் எங்கள் பாதுகாப்பிற்கான அளித்த அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புதத்தை அரசி உயிரோடு அவருடைய கணவரான யோசி எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியா சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார் புனித திருத்தோர்கள் இவ்வுலகில் கொண்டவராக இருந்தோம். ஆகிய புனித அனைவரோடு நாங்கள் நிலைப்பாடு அவரோடு நன்றி பெற்று உம் பெறுவாங்க இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்தே வரவார்கள். இவரோடு இறைவனாகிய தந்தையே தூயாவியாய் எல்லா புகழும் வாழ்ச்சியும் கேட்கிறது உமது எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு
நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அன்புள்ளவர்களே, மிக சிறப்பாக பறையிடப்பட்ட எழுதுதல் காட்சிகளுடைய மாக்களை பார்க்கிறார். மிக சிறப்பான முறையில் நாம் கொண்டாடுகிறோம். திருப்பதியுடைய முன்னுரை மாநாடுகள் நம்முடைய பிள்ளைகள் வாசித்தது. ஒவ்வொரு வார்த்தையும் மிக நேர்த்தியான வார்த்தைகளாக மனதில் கொடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். மிக சிறப்பாக வாசித்தார்கள். அவர்களும் இந்த வெளிப்பாட்டுக்கு பொறுப்பாக அந்த ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த வழிபாடு உதவி செய்வது ஜெபமாலையாளர்களெல்லாம் கூடுதல் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து நல்ல உடல்கள் போடுவதற்கு சிறப்பானவர்களே வாழ்த்துக்களை உடைய ஆசிரியர்களுக்கு நமக்கு நாளை மதியம் 30 மணிக்கு நம்முடைய பிரான்ஸுடைய நல்லிடத்தில் மாதாட்சிகளில் ஒருவர்கள் அவர்கள் எல்லா குடும்பமும் கண்டிப்பாக இந்த நல்லிடத்திலே மாதாட்சிகளை கண்டு ஜெபித்து இறையாசிரியர் பல அப்போது அழைக்கப்படுகிறார்கள். நாங்கள் மறந்து போக வேண்டாம். எல்லோரும் கண்டிப்பாக மாதாட்சிகளின் குடும்பத்தில் பார்க்க கொடுக்கிறவர்களே அலைபேசி பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. மாதாட்சி அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மாதாட்சிகளுடைய நிகழ்வு அனைத்துமே நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. எல்லா மக்களுக்கும் அவருடைய ஆயிரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய ஆயிரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லா குடும்பங்களும் கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டும், பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று நாளை கடைசி சனி நம்முடைய அற்புத கேள்வி அரசு ஊர்தலை மாலை 6 மணிக்கு பார்க்கலாம். சிறப்பாக இந்த ஆரோக்கிய செய்கிறார்கள். நாளைக்கு அந்த கேள்வியை சுத்தம் செய்து மலையில் வைத்து அழகாக சிறப்பாக செய்வார்கள். நாங்கள் எல்லாருமே மிக அருமையாக செய்து கொடுத்து பாராட்டு நாளைக்கான ஏற்பாடுகள் செய்ய கேட்கிறோம். இப்போ திருப்பலி முடிந்த பிறகு பாடல் பாடணும். திருப்பை இறைவன் அந்த பாடல் பாடணும். அப்போது நாம் திருத்தந்தைக்கு அந்த புகைப்படத்திற்காக நாம் அவர்கள் மலர் கூறி அஞ்சலி செலுத்துகிறோம். அது முதலிலே மண்டலத்தை சென்று அந்த மலர் கூறி திருத்தந்தைக்கு ஜெபித்து மலர் கூறி அஞ்சலி செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து அருள் சுவரி வருவார்கள். அதைத் தொடர்ந்து வலது பக்கத்தில் பெரியவர்கள் அப்படியே பெரியாக சிறு பிள்ளைகளோடு இணைப்போம். நாம் நிறைய முதல் பிரிவு கொண்டாட போதும் நாங்கள் இருந்து மிக சிறப்பாக ஜெபிக்கிறோம் கொண்டாடுவோம். நாங்கள் அந்த கோட்டமுற்பாக படத்திற்காக வந்து ஜெபித்து அதற்கு நீங்கள் மலர் அஞ்சலி செலுத்த நன்றி கூறி வருவாடுமாக. ஆண்டவரே, உமது பரிகரத்தால் நீ மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாக்கிற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடலால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர்